அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. ரமலான் மாதத்தில் நாம் அல்லாஹ்வின் வார்த்தையை, குர்ஆனை அன்போடு வாசித்தோம். தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்தினோம். இப்போது ரமலான் முடிந்துவிட்டது. நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? குர்ஆனை விட்டுவிட்டோமா? அல்லாஹ்விடம் நெருக்கத்தை இழந்துவிட்டோமா? இன்று நாம் நினைத்துப் பார்ப்போம். அல்லாஹ்வின் வார்த்தையோடு தொடர்ந்து நெருக்கமாக இருக்க நம்முடைய செயல்கள் சேனலில் தினமும் தமிழில் குர்ஆன் வசனங்களை பகிர்கிறோம். குர்ஆனை கேளுங்கள், வாசியுங்கள், அதில் பயன்பெறுங்கள். குர்ஆன் என்பது வெறும் வாசிப்பு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. ஒவ்வொரு வசனமும் உங்கள் மனதையும் வாழ்கையும் மாற்றும் சக்தி கொண்டது. கேளுங்கள், அதை பின்பற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம் உள்ளங்களில் நம்பிக்கையும் தெளிவும் நிரம்பும். அல்-ஃபாத்திஹா தோற்றுவாய். வசனங்கள் 7. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே நியாயத் தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, நெறி தவறியோர் வழியுமல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அத்தியாயமாகிறது. உம்முல் குர்ஆன் குர்ஆனின் தாய், இன்னும் உம்முல் கிதாப் வேதத்தின் தாய், இன்னும் அஸ்ஸஃபுல் மசானி திரும்பத் திரும்ப ஓதப்படும் 7 வசனங்களுமாகும் என்று கூறினார்கள். அல்-ஃபாத்திஹா தோற்றுவாய். வசனங்கள் 7. முதல் 3 வசனங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றும் விதமாக அருளப்பட்டுள்ளன. இந்த வசனங்களை ஒருவன் கூறும்போது அல்லாஹ்வை உரிய விதத்தில் புகழ்ந்தவனாக இறைவனால் கருதப்படுகிறான். 4வது வசனம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை தெளிவாக்குகின்றது. அல்லாஹ்வை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கி வருவதும் அவனிடம் மட்டுமே உதவி தேடுவதும் தான் அல்லாஹுவுக்கும் அடியானுக்கும் உள்ள உறவாகும். எஜமான் அடிமை என்ற உறவைத் தவிர வேறு எந்த உறவும் இறைவனுக்கும் மனிதனுக்குமிடையில் இல்லை என்பதை இந்த வசனம் விளக்குகின்றது. இறுதியில் இடம் பெற்றுள்ள வசனங்கள் இறைவனிடம் மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக அருளப்பட்டுள்ளன. அந்த கோரிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்.